ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கன்னு அப்புறமா சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரைடே வீட்டில் ஒரு 4:00 எழுந்துச்சு 4:30 எழுந்திரிச்சேன். எழுந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டேன். அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டுருக்கேன். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம். நான் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், அம்மா வீட்டில் 3 பேர். ஸோ நாங்கள் 6 பேருமா போகிறோம். மாமா வந்து வரல. அவர் வந்து இப்போ எனக்கு வேலை இருக்குது, ஸோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை நம்ம போய் வரலாம், இப்போ போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு எங்களை அனுப்பிட்டாரு. நாங்களும் சரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே சாப்பாடு செஞ்சுருந்தாங்க, பலாவ் செஞ்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால சாப்பிடாம வந்துட்டோம். வீட்டில் சாப்பாடுலாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாம் 6 பேருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். அம்மா, மீனா, தங்கச்சி, நான், எங்கள் பசங்க 2 பேரும், அவங்க பையன் 3 பேரும், எல்லோரும் 6 பேருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு தெரியாது எவ்வளோ லாங் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது. டிஸ்டன்ஸ் நான் இதில் பார்த்துன்னு வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கூகுளில் சர்ச் பண்ணினே வந்தேன். ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் நான் ட்ரெயின்லேயே போயிருப்பேன். பசங்க கேட்டிருந்தாங்க ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் கிடச்சிதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தெரியாமல் ஒரு 2, 3 பஸ்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிட்டோம். ரொம்ப சேஞ்ச் பண்ணி போயிடுவேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கு ஃபைனலாக ஒரு பஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து சேட்டிலைட்டில் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து பெங்களூரில் இருக்கிறவங்க தெரியும், அங்கே வந்தால் சேட்டிலைட் கிடைக்கும். அங்கேருந்து பஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக சென்ப்பட்டினம் போனால் தான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு ரூட் இருக்கும். ஸோ அங்கே தான் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால எல்லா ஊர் பஸ் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எப்படியோ அதை தாண்டி வந்துட்டு ஒரு 12 ஜர்னி பண்ணி இங்கே வந்துட்டோம். நான் இன்னும் எந்த கோயிலுன்னு சொல்லவே இல்லை இல்லையா? ஸோ நான் வந்து எந்த கோயிலுக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய சாமுண்டேஸ்வரி கோயில் வச்சுருக்காங்கோ. புதுசாக 1 இயர் ஆகுது, 2 இயர் ஆகுதோ என்ன தெரியல. எனக்கு சரியாக நான் அது பண்ணல. ரொம்ப நாளாக எல்லா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் நிறையா போட்டிருந்தாங்க, இந்தமாரி இந்த கோயிலுக்கு வந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். அந்த சாமுண்டீஸ்வரி டெம்பிளை பார்த்து அந்த வியூவை பார்த்து எனக்கு ரொம்ப 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 ஆசையாயிடுச்சு, போகணுன்னு. பட் போகவே முடியாமல் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு தான் யாருக்கும் சொல்லாமல் இருந்தோம். டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். மண்டே பேசியிருந்தோம், ஃப்ரைடே போகலாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கிளம்பி வந்துட்டோம். ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் இறங்கி பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் ஃபேமிலியிலும் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து மொபைல்லையே பார்த்துன்னு இருப்பேன் எப்போவுமே. இது பார்த்துட்டே இருக்கணும், இங்கே போகணும் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். எப்படியோ வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவொடனே எல்லாமே அந்த கஷ்டம்லாம் போன மாரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்னான்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே டோக்கன் கொடுத்துருந்தாங்க. டோக்கன் வாங்கி சாமிக்கிட்ட போகணும். அங்கே வந்து பெரிய ஸ்டாச்சு இருக்குல்ல, சிலை. ஸோ நம்ம அங்கே வந்து போனோன்னா, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா தேங்காய் வந்து எடுத்துகிட்டு போகணும். தேங்காய் வந்து 50 ருப்பீஸு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அங்கே தேங்காய் வாங்கிட்டு போய் அம்மனுக்கிட்ட வேண்டிகிட்டே போகணுமா. நம்ம மனசில் எது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு வேண்டிகிட்டே போய் சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு ரூல்ஸும் இருக்குது இங்கே. ஸோ அதுமாரி நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் கொஞ்சம் தெரியாமலாம் கொஞ்சம் தடமாறி இருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட இப்படி போகணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே வந்து சாமிக்கிட்ட பூஜையெல்லாம் முடித்து கீழே வந்தோம். அப்புறம் தேங்காய் வச்சுன்னு நாங்கள் எங்கே இது கட்டுறது, எங்கே எடுத்துகிட்டு போகணும், எங்கே கொடுக்கணும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். சரி இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாராச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன். நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்லி கன்னடாவில் சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ அவங்க கூடயே போயிருந்தேன். அவங்க கூடயே போயிட்டு தேங்காய் கட்டுறதுக்கு அங்கே போய் தேங்காய் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து நாங்கள் போயின்னு இருக்கும்போதே மனசில் எல்லாத்தையும் க்ளீனாக வேண்டிக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்கோ. அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கோ, நீங்கள் நிறைய செல்ஃபீஸோ ஃபோட்டோஸில் எடுக்கிறது பதில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிங்க, அதுக்காக தான் நீங்கள் வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பையனை எடுக்க சொல்லியிருந்தேன். பையன் தான் எடுத்துருந்தான். நான் வந்து தேங்காய் வாங்கிட்டு சாமிக்காக கோயிலில் வேண்டினே போனேன். ஒரு ஸ்டாச்சூஸும் இருக்குது, ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே முடித்து அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் அம்மா இருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, அங்கே நாட் அலவுட் சொல்லிட்டாங்க. இங்கே எவ்வளோனா எடுத்துக்கலாம், பட் இங்கே அம்மன் உள்ளே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ அவங்கள வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால அங்கே நான் வந்து எடுக்கலை. ஸோ இங்கேத்து தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இங்கே முடிச்சதும் அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துகிட்டு போய் கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். அங்கே வந்து பசவேஸ்வரர் இருப்பார்.
மாடு நந்தி மாடு இருக்கும். ஸோ அது அப்படியே ஸ்டாச்சு வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அந்த சாமியை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு 7 சுற்று சுற்றணும். சாரி 7 சுற்று தான் சுற்றினேன். 7 சுற்று சுற்றிட்டு வேண்டிக்கின்னு நல்லா சுற்றணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எங்கள் காலெல்லாம் ரொம்ப கதகதன்னு ரொம்ப அனல் அடிச்சிச்சு, காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. சில சென்டரில் மட்டும் தார்பாய் போட்டிருக்காங்க, அது மேலே நடக்கலாம். சில பேர் நடக்கிறாங்க. ஸோ டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி அப்படியே நடந்து வரும்போது டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதில் ரொம்ப வெயில் தாங்க முடியல. ஸோ அந்த வெயிலில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். மற்றபடி நம்ம வேண்டிக்கின்னு இது பண்ணும்போது எனக்கு அதை கூட ஒன்றும் தெரியல. நம்ம கொஞ்சம் கஷ்டமாக ஒரு இதுவாக இருந்தது சொல்லி வேண்டிட்டு நான் ஒரு 7 சுற்றி தேங்காய் கட்டுறதுக்கு சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். ஸோ இந்த பஸ்வேஸ்வரர் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து இன்னும் நிறைய இருக்குது வேலை. பட் நாங்கள் போன நேரம்ன்றதுனால இப்படி மட்டும் கொஞ்சம் லைட்டாக முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து காளமாடில் தண்ணி ஊற்றி நம்ம மேலெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பஞ்சமி திதியன் பஞ்சமி டைம்லலாம் சின்ன ஸ்டாச்சு இருக்கான். அந்த அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண வைக்குவாங்க, நம்ம கையிலேயே அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்களாம். ஸோ இப்போ எங்களுக்கு இதெல்லாம் டைம் இல்லை அப்படி டைம் இல்லைன்றதோட இப்போ இதெல்லாம் இல்லை, பஞ்சமி டைமில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், இப்போலாம் இப்போது தெரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். வர வச்சதே எங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவாச்சு. வந்ததே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. ஸோ நான் வந்து தேங்காய் வேண்டிட்டு கட்டி முடிச்சுட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போனோம். இது வந்து போன உடனே பார்த்தீங்கன்னா க்யூவில் நம்ம திருப்பதியிலலாம் எப்படி க்யூ இருக்கோ ஸோ அந்தமாரி க்யூ இருந்துச்சு. நானே ஷாக் ஆகிட்டேனே இவ்வளோ க்யூன்னு. அந்த க்யூவெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இது வெளியே வரும்போது மேலேருந்து கீழே வரும். ஸோ அங்கே ஒரு வியூ எடுத்து செம்மையாக இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். அங்கேயே தான் சாப்பாடும் போடுவாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா கீரை சாதம் தான் போடுறாங்க, கீரை குழம்பு சாதம் இது தான் போடுறாங்க, தயிர் இவ்வளோ தான். இது வந்து அள்ளின்றதுனால கிராமன்றதுனால அங்கே வந்து அங்கேயே விளையிற இது தான் பண்ணுறாங்க. தேங்காவும் அங்கே விளையிறது, தென்னை மரங்கள்லாம் இருக்குது நிறையா. ஸோ அங்கே விளையிற கீரைங்களை தான் சாப்பாடு அங்கே விளையிற அரிசி தான் சாதம், குழம்பு எல்லாமே அதுதான். ஸோ எங்கெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபிஸோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கே எங்களை பார்த்துருப்பீங்க, ரொம்ப வெயிலில் அப்படி டேன் ஆகிட்ருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.